நிறைய மலேசிய நண்பர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இன்னும் கூடுதலான விஷயங்கள் இந்த குலசாமி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே. எங்களுக்கு என்ன நிறைய 2, 3 தலைமுறையாக விட்டு போனதுனால எங்களால் ம். ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு கேட்கறதுனால, அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஓகே. மலேசியா போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ம். சீரியஸாகவே போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த குலசாமி பற்றி ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் தான், வேறு எந்த நோக்கம் கிடையாது. ஏன்னா என்னை விட மிக சிறந்த ஜோதிடர்கள்லாம் அந்த ஊரில் இருக்காங்க, மலேசியாவில் ம். இருக்காங்க. நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பா. மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஆசை, ஒரு என்னென்னா, இந்த குலதெய்வத்தை பற்றி எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும். அதுக்கான இம்பார்ட்டண்ட்டை வலியுறுத்தணும். எப்படி முருகப்பெருமான் நம்ம லட்சியமான ஒரு கனவு கலை உலக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை பற்றி நம்ம பேசணும் ஆசைப்படுறோமோ, அந்த மாதிரி குலதெய்வத்தை பற்றியும் அனைத்து இடத்துலையுமே பேசணும். அதுக்கான பதிவுகளை பண்ணணும். அதுக்கான இம்பார்ட்டண்ட்டை புரிய வைக்கணும். ம். ஒரு தலைமுறையே வளர வைக்கணும். அதுக்கு ஒரு உந்து சக்தியாக அவன் கையில் ஒரு விஷயத்தை வேலை கொடுக்கும். எப்படி வெற்றிவேலு முருகனுக்கு வேல் கொடுத்த மாதிரி, இவன் கையில் ஒரு ஆயுதமாக அந்த குலசாமி கொடுத்துட்டோம்னா, அவன் தடுமாறி நிற்கும்போது காப்பாற்றக்கூடிய சக்தியாக குலசாமி வந்துடும். ஓகே. அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்றது ஒரே நோக்கம் தான், வேறு எந்த நோக்கம் கிடையாது. அது குறிப்பாக நம்ம மக்கள், மலேசியா மக்கள் அவங்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அதனால் அடுத்த மாதம் நேரடியாக போயிட்டு இந்த குலசாமி சம்பந்தமான விஷயங்களை அங்கே இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. இது சம்பந்தமாக யாராவது நீங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னுடைய நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ம். நீங்கள் தாராளமாக உங்கள் பேரை பதிவு பண்ணி வச்சுக்கங்க. நான் அங்கே வரும்போது எப்போ என்னென்ன டேட்டை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நிச்சயமாக வாங்க. குலசாமி மட்டும் இல்லாமல் பல முக்கியமான விஷயங்களுக்கான தீர்வுகளையும் நம்ம ஒரு சில பூஜை முறைகளை சொல்லி தடுத்து தயாராக இருக்கிறோம். யான் பெற்ற இன்பம் பெருக வைகின்ற மாதிரி கண்டிப்பாக. எல்லா சித்தர்களுமே ஒளிவு முறைகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ம்.